உடலும் உள்ளமும் நலந்தானா 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 உடலும் உள்ளமும் நலந்தானா எவரும் அறியாமல் சொல்கின்று நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா டீம் 369 டிஜிட்டல் அசெட்ஸ் கிரிப்டோ கரன்சி வழங்கும் பி சுசீலா 90 இசையரசி சுசீலா அவர்களின் 90வது பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி. இவ்வளோ பெரிய ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இந்த சிறிய நூலை காணிக்கையாக்கிறேன்னு பிஜிஎஸ் மணியன் அவர்கள் சொல்லியிருக்காருன்னா இந்த புத்தகத்தை தாண்டி எவ்வளோ விஷயம் அவர்கிட்ட இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பி சுசீலா அவர்களை பற்றி இப்படி ஒரு புத்தகம் எழுதணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? முதல்ல நான் இதுக்கு முன்னாடி திரைசை தலைவன் கேவி மகாதனுடைய புத்தகத்தை வெளியிட்டேன். நீங்கள் அவரோட உறவினர் இல்லையா? கேவி மகாதன் அம்மா ஒரு உறவினர். ஏதோ அவர் எங்கள் அம்மாவுக்கு மாமா தாத்தா, எங்கள் அம்மாவுக்கு மாமா, அவர் ஒன்று விட்ட மாமா. அவர் புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அந்த புத்தகம் ரிலீஸுக்கு சிவகுமார் எல்லாம் வந்திருந்தார். சிவகுமார், சுசீலம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. இதே நவராஜ் ஸ்ரீதர் தான் அப்போது அவங்க இசை நிச்சயம் ஆரம்பிச்சிது. தொட்டு வரும் ஒரு பாரம்பரியம். அந்த இசை நிச்சயம் முடிஞ்ச உடனே என்ன கடைசியில் எல்லோரும் பேசி முடிச்சப்பறம் நான் பேசுகிற சமயத்தில் திடீர்னு என்னையே அறியாமல் அடுத்தா போல் சுசீலாமாவோட வாழ்க்கை பாதையை எழுதுறதா ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தேன். அதை விட்டேன். அடுத்து நான் காலையில் சிவகுமார் சார் ஃபோன் பண்ணார். மணியா நீ சுசீலாமாவோட வாழ்க்கை பாதை எழுதுறேன்னு சொன்னியே, அதை உடனே ஆரம்பிச்சு எழுதிருப்பா அப்படின்னாரு. சரி எப்போ என்ன சொல்லிட்டேன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம மேலே அவர் ரொம்ப அபிமானம் இருக்குது. சரி அதனால் அவர் சொன்னதுனால சரி அது எப்படியோ நான் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்த சமயத்தில் தகவல் தட்டார சமயத்தில் எப்போ ஆரம்பிக்கும் பார்த்தாக்க சரியாக சுசீலாமாவோட பிறந்தநாளை ஒன்றிட்டு
இதுக்கு முந்தின பிறந்தநாளுக்கு அந்திமழை மேகசினில் அசோகன் வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் இதில் எழுதுங்க சுசிலாமோட வாழ்க்கை வரலாறு எழுதுங்க. சரியாக பிறநாளில் ஆரம்பித்தா 43 வாரம் அந்த தொடர் வந்தது, நெட் மேகசினில் வந்தது. அது முடித்த உடனே ஆஸ் யூஷுவல் அது புத்தகமாக வெளிவந்தது. புத்தகத்துக்கு சிவகுமார் சார் அப்புறம் வந்து ராஜேஷ்குமார் சார் எல்லாம் அணிந்துரை கொடுத்தாங்க. இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டாக்கா, இயக்குனர் விக்ரமன் அவர்களை கண்டிப்பாக குறிப்பிடணும். ஏன்னா அவருடைய மனைவி உடல்நிலை இல்லாமல் இருந்த சமயத்தில் இந்த ஜெயப்ரியா விக்ரம்ன்ட்டு நான் ஃபோனில் பேசினேன். கண்டிப்பாக சார் செய்வார்னு சொல்லிட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்து, அந்த சமயத்தில் கூட நான் யாருன்னே தெரியாது, என்னை முன்ன பார்த்தது கூட கிடையாது. அவர் கேட்குறேங்கிறதுக்காக அவர் வந்து ஏதோ சுசிலாமாவை பற்றிங்கிறதுக்காக இம்மிடியாக நைட்டு 9 மணிக்கு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜில் அவர் வந்து அவருடைய அணிந்துரையை கொடுத்தார். அவர் சுசீலா அவர்களுடைய குரல் அல்லது அவர்களுடைய பாடுற விதம் வந்து மற்றவர்களிருந்து வேறுபட்டு இருக்கிறதா எதில் நினைக்கிறீங்க? அவர் அம்மாவோட குரல் மற்றவங்க வேறுபட்டு காரணம் என்னக்கா, அது சுசிலம்மா வாழ்க்கை பாதையில் அவங்க வரத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை பார்க்கணும். அவங்க வருவதற்கு முன்னால் பார்த்தாக்க எக்கச்சக்க பாடல்கள் இருந்தாங்க. அப்போ வந்து பி பெரியநாயகி, ஜிக்கி, அப்புறம் ஜமுனா ராணி, அந்த எல்லாம் இது மாதிரி இன்னும் சொல்லப்போனாக்க இந்த மந்திரிகுமாரில் பார்த்தீங்கன்னாக்க லிஸ்ட்டே பெருசாக இருக்கும். அவங்க அப்படிலாம் நிறைய இருந்தாங்க. இந்த சமயத்தில் அப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க பாடலாம் கேட்குறது எல்லாத்துக்குமே எம்எல்ஏ சுகுமாரி இருந்தாங்க. அவங்க எப்படின்னா பாடுற சமயத்தில் நமக்கு என்ன தோணுன்னு கேட்டாக்க, ரேடியில் கேட்டாக்க எம்எல்ஏ பாட்டு, இது ஜிக்கி பாட்டு, இது பெருநாயகி பாட்டுன்னு தான் சொல்லிப்பாங்க. ஆனால் சுசிலாமா வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து அந்த நடித்த நடிகையுடைய பேரை சொல்லி இவங்க பாட்டு, சாவித்திரி பாட்டு, ஜெயலலிதா பாட்டு, விஜயம்மா பாட்டு, அவங்க குரலில் பாவத்தையும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்றாப்போல பாடுறதுக்கு அது ஒரே படத்தில் 2 நடிகைகளுக்கு பாடியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆரம்பத்திலே கணவனை கண்ட தெய்வம் படத்தை பார்த்தோன்னாக்கா அதில் வந்து லலிதாவுக்கும் பாடிருப்பாங்க, அஞ்சல் திவ்யம்மாக்கும் பாடிருப்பாங்க. அது 2த்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் காட்டி பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கு பாடுற சமயத்தில் அவங்க எடுத்த கதாபாத்திரத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்றா போலவும் அந்த கேரக்டர் சூழ்நிலை மாறுறதுக்கு ஏற்றா போலவும் பாடுறது அவங்க ரொம்ப சிறப்பு. இது எக்ஸாம்பிள் சொல்லணுனாக்கா கண்ணை கண்ட தெய்வத்தில் இந்த அன்பில் மலர்ந்த ரோஜான்னு ஒரு பாட்டு பாடிருப்பாங்க. அது ஒரு தாலாட்டு பாட்டு தான் நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படின்னாக்கா ஒரு அரசியாக இருந்தவ வந்து கடைசியில் எல்லாத்தையும் வந்து காட்டில் வாழ்கிற சமயத்தில் பாடுற பாட்டுங்கிற சமயத்தில் அதில் வந்து அந்த ராணிக்குரிய கம்பீரமும் தெரியணும், தாய்மையோட வாட்சல்யமும் தெரியணும், அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அதை உள்வாங்கிட்டு பாடிருப்பாங்க. இதே மாதிரி திருவிளையாட்டில் பார்த்தோன்னாக்க முதல்ல ஈசன் அடி போற்றி எந்த அடி போட்டுன்னு ஒரு இது பாடுவாங்க. அந்த பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னாக்கா அது வந்து அம்பிகை வந்து சிவனை பூஜை பண்ணுற போல் அந்த சமயத்தில் அந்த பாட்டில் வந்து நாம் பக்தி மன்றம் கூட தெய்வீகமும் இருக்கணும். தெய்வமே பாடுற சமயத்தில் அது ஒரு சிறப்பாக தெய்வீகம் இருக்கும். தெய்வீகத்தையும் கலந்து கொடுத்து பாடுவாங்க அவங்க. அது மாதிரி இந்த அந்த கதாபாத்திரத்தையும் உள்வாங்கிக்கிட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி கேட்டாக்க அவங்க என்ன சொல்லுங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிச்சிடல, அவங்க சொல்லி கொடுத்தாங்க நான் பாடிட்டு வந்தேன் அப்படி தான் சொல்லுவாங்க. இதில் எல்லாத்தையும் விட பெரிய அவங்களுடைய சிறப்பு என்னென்னு கேட்டாக்க, அவங்களுடைய ஒரு பாட்டு வந்து ஒரு மியூசிக் தெரப்பியாகவே இருந்திருக்கு. அது எப்படின்னாக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒளி விளக்கு படத்தில் ஆண்டனே உன் பாதங்களைன்னு பாட்டு அவங்க பாடிருக்காங்க. அந்த பாட்டு மகளத்தில் எம்ஜிஆர் புருக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்த சமயத்தில் அமெரிக்காவில் சிகிச்சை போன சமயத்தில் எல்லா தியேட்டர்லையும் எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பப்பட்டு லட்சம் மக்கள் வந்து அந்த பாட்டை போட்டு கேட்டு அவர் உயிரை மீட்டு கொண்டு வந்தாங்க. ஸ்ரீதர் அவர்கள், நீங்கள் ரொம்ப வருஷமாக நீங்கள் இப்போ எல்லா மெல்லிசை எது இருந்தாலும் உங்களோட நவராக்ஸ் அப்படிங்கிறது அங்கே ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். எந்த பாடலுக்கு அதிகமாக மக்கள் வந்து ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க பி சுசீலா அவர்களுடைய? பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை சார். ஏன் சொல்கிறேன்னா, கலைவாணி அதுனா சுசீலாமா தான், நத்திங் மோர். இது ஒன்று தான் நான் சொல்வேன். காலையில் எழுந்து அவங்க ஃபோட்டோ தூம்பிட்டு 2 கண்ணில் வச்சுட்டு தான் வேலையே ஆரம்பிப்பேன். இருக்கிற உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய 51 வயது பயணித்ததில் நான் என்ன சொல்கிறேன், அவர் மணியன் சொன்னது எல்லாமே உண்மை. ஒரு சிங்கருக்கு வாங்கி பாடுறாங்கன்னா அது 2 சிங்கர்ஸ் தான். ஒன்று டிஎம்எஸ், இன்னொன்று சுசீலாம்மா தான். எனக்கு அவங்க வாய்ஸில் எது பிடிச்சதுன்னா அந்தந்த சிங்கர்ஸ். இப்போ அவர் சொன்ன மாதிரி சாவித்ரி மேம் ஆகட்டும், மாடுமதி மேம் கிடையாது, சாவித்ரி மேம், சரோஜா தேவி, ஜெயலலிதா, எல்லாருக்குமே அவங்க வாய்ஸ் கரெக்டாக இருக்கும் சார். என்ன அதாவது எல்லாத்தை விட என்ன மெயின் திங் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு இப்போ பாடினாங்க இல்லையா நலந்தானா, இந்த ஒரு கிளாசிக்கல் சாங் இருக்கட்டும், இல்லை மற்றவங்க எடுத்து கொடுக்க ஒரு லவ் சாங் இருக்கட்டும், லவ் பேர்ட்ஸ் என்ன ஒரு சாங், தக்க திமிதா, இதெல்லாம் வேறு எந்த சிங்கராலையும் பாட முடியாது சார். அடுத்தது ஒரு சோக பாட்டு இருக்கட்டும், காலமீது கண்ணூரணும் மழை, இந்த மிஞ்சி சோகமே கிடையாது. இந்த மாதிரி பல தரப்பட்ட பாடல்கள் எல்லாத்தையும் பாடணும், அவங்க தான் சிங்கர்.
ஒரு சாங் சும்மா பாடினா நான் ஒத்துக்கவே முடியாது. எங்கள் டீமில் ஜெயஸ்ரீ இருக்காங்கன்னா எல்லா வாய்ஸும் பாடுவாங்க அவங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். இன்னொரு திங் நான் என்ன சொல்கிறேன் அவங்கள பற்றி பேசும்போது, அவர் சொன்ன மாதிரி தான் மணியனே சொல்லிட்டார் இல்லையா, சொல்லி கொடுத்தாரு எம்எஸ்வி சார், நான் பாடினேன். அவ்வளோ பணிவு, அவ்வளோ தன்னடக்கம் சார். அவங்கள பார்த்தாலே நான் காலை தொட்டு கும்பிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் பேசவே முடியாது. ஷீ இஸ் கலைவாணி, தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். அடுத்த பாடல் அவங்க பாடின பாட்டு தான். வா, என்ன சாங் சார் அது. இதில் லிரிக்ஸை கேட்கணும் சார். மன்னவனே அடலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. அந்த 4 லைன் ஜெயஸ்ரீ சொல்லுங்க, அந்த 4 லைன் படிங்க, நீங்க ஜஸ்ட் படிங்க. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. சரணம் சரணம். மன்னவா மன்னவா மன்னவா, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவளும் நான் அல்லவா, கண்ணெடுத்தும் பாராமல் கலங்குவதும் வீணல்லவா. மன்னவா மன்னவா மன்னவா. தட்ஸ் இட். அந்த மன்னவா மன்னவால என்ன வாய்ஸ் சார். இதில் வாலி எழுதினது இந்த பாடல் ஆக்சுவலாக அவருடைய முதல் பாடலை பாடினது பி சுசீலா அம்மா தான். நிலவும் தாரையும் நீயம்மான்னு அழகர்மலை கல்லனில் முதல் பாடல் பாடினது பி சுசீலா அம்மா தான். 1958 டிசம்பரில் அதை பாடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அவருக்கு வாய்ப்புகள் இல்லாமல், வாய்ப்பு கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. அந்த பாட்டு படம் ஹிட் ஆனாலும் இந்த படத்தில் கற்பகமில் KS கோபாலகிருஷ்ணன் ஒரு பாட்டு மட்டும் அவர் எழுத சொல்லுங்க, கண்ணாசன் வச்சு தான் எழுதலாம்னு இருக்கேன்னு சொல்லும்போது அத்தைமடி மெத்தேடி எழுதி கொடுக்குறாரு. அது ரொம்ப பிடிச்சி போய் 4 பாட்டுமே அவங்க எழுதிட்டுங்கிறாங்க. இந்த படத்தில் 4 பாட்டுமே பி சுசீலா தான் பாடியிருப்பாங்க. 4மே பெண் பாடல் தான், ஆண் குரலே இல்லை. அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக வாலி என்ன பண்ணார்னா, 1988 இளையராஜாட்ட 58 டிசம்பரில் எந்த தேதியில் ரெக்கார்டிங் நடந்ததோ அதே தேதியில் எனக்கு அவங்கள வச்சு ரெக்கார்டிங் வேணும்னு கேட்டதுனால, தென்றல் சுடும் படத்தில் தூரி தூரி தொம்மக்கு தூரிங்கிற ஒரு பாட்டோட ஒரு சோக வெர்ஷன் இருக்கும். அது பி சுசீலா பாடியிருப்பாங்க. அது இளையராஜாட்ட வாலி அவர்கள் கேட்டுக்கிட்டு அன்னைக்கு வேறொரு சிங்கராக வேறொரு ப்ரோக்ராமாக இளையராஜா கேன்சல் பண்ணிவிட்டு வாலிக்காகவும் சுசீலாவுக்காகவும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி பொன்னாடை பொருத்தி எல்லாரும் முன்னாடி இந்த நிகழ்ச்சியை சொல்லி இளையராஜா சொல்லி வாலியும் அவர் மனைவியும் கூப்பிட்டு வாழ்த்தி பி சுசீலாட்ட ஆசீர்வாதம் வாங்கி இளையராஜா வந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு இது கற்பகம்ங்கிற படம் வந்து வாலி திரும்ப திரும்ப சொல்லுவார், எனக்கு வந்து அது வாழ்க்கை கொடுத்த படம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் வாலி கோபாலகிருஷ்ணனுக்கு பேர் புகழ் வாங்கி கொடுத்ததே அந்த படம் தான். அந்த படம் கடனில் பண்ணி இந்த படத்துக்கு அப்புறம் கற்பகம் பிக்சர்ஸ்ன்னு அவர் ஒரு கம்பெனியே இது பண்ணார். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க.
இன்னுயிராய் நீ இருக்க. ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் பாடியிருக்காங்க. ஆமாம். சுசீலா அவர்களை செதுக்கின இசையமைப்பாளர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சேர்க்கணும்னா முதல்ல நம்ம வந்து இசை சக்கரவர்த்தி ஜி ராமநாதர் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய இசையில் அவங்க முதல்ல பாடினது என்னை போல் பெண்ணளவன் தோழிராகப்பட்டு வணங்காமுடி படத்தில். அப்போ சின்ன பொண்ணு, அப்போ அவங்க எங்கேஜ் தான் இந்த சமயத்தில் அவங்களுக்கு என்னன்னாக்க அந்த ராகம் வந்து தோடி பெரிய ராகம், கர்நாடக சேர்ந்து சம்பூர்ண ராகம், அதை பாட ரொம்ப கஷ்டமான ராகம். அதை ராமநாதர் போட சங்கதிகள் எப்படின்னாக்க அவருடைய இசையில் ஒருத்தர் பாடிட்டா, அவர் சொல்லிக் கொடுத்த ஒருத்தர் பாடிட்டாங்கனாக்க எந்த மியூசிக்லேயும் அவங்க ஈஸியாக பாடிட முடியும். அப்பேற்பட்ட வல்லம் வந்து டிஎம்எஸ்ஸே அவர் சொல்லுவார், என்னை இந்த அளவுக்கு பண்ண காரணமே ராமநாதர் தான், அவர் மியூசிக் தான் அப்படின்னு டிஎம் சௌந்தரனே சொல்லியிருக்காரு. அந்த ஜீரோன்ட்டு அந்த என்னை போல் பெண்ணில் பாட்டு அவர் கொடுத்த சமயத்தில் அவங்க வந்து ஐயோ நான் முடியாது சார், விட்டுருங்க சார் அப்படின்னு. யார் ஒன்று விட போகிறாங்க, நீ தான் இதை பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்து சொல்லி அவங்கள கஷ்டப்பட்டு பாட வச்சு இது பண்ணார். அதே படத்தில் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்க அந்த படத்தில் என்னை போல் பெண்ணில் அது முதல்ல பாட்டு. அடுத்த பாட்டு வந்து ராஜயோகமே பாரின்னு ஒரு பாட்டு பாடிருப்பாங்க. அந்த படம் ஆரம்பிக்கிற டைட்டில் சாங் தான் அந்த பாட்டே தான் அது. அந்த ராஜயோகம் பாரின்னு அந்த ஆரம்பித்த அந்த தஞ்சை ராமதாஸ் பாட்டு ஆரம்பிச்சார் தான் அவங்களுக்கு ராஜயோகமே வந்தது அதுக்கப்புறம். அதனால் அந்த பாட்டில் பார்த்தோன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ராமநாத சங்கத்தில் விண்மேவும் தாரா விளையாட வரங்கிற சமயத்தில் மேலே விண்மேவும் தாரா அப்படின்னு மேலே போகும். ஏன்னா நட்சத்திரம் மேலே தானே இருக்குது, அதை கூப்பிடணுன்ற சமயத்தில் அடுத்த வரியில் பண்பாடி ஜோராய் படகோட்டவார் அப்படின்னு சமத்தில் அப்படியே பயணிக்கும். அது படகோட்டுற மாதிரி தாராவை கூட்டு வந்து அதை படகோட்டுற படுக்கிற மாதிரி அந்த உணர்வு அப்படியே அவர் கற்றுக் கொடுத்தாருனாக்க அதை இவங்க அப்படியே உள்வாங்கி பாடினது அம்மா பாட கிடைச்சோம் அப்படியே நமக்கு போட்டில் போகிற போல இருக்கும். அதுக்கு அடுத்தா போல் கேவி மாதேவன் தமிழன் பார்த்தாக்க இதே மாதிரி அவங்க வந்து கேவி மாதேவன் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ராஜேஸ்வரவை சொல்லணும். சல்லூர் மியூசிக்கில் தெலுங்கில் அவங்க பாடின தெலுங்கில் அவங்க கணக்கே இல்லை. அவங்க பாடினது தெலுங்கில் ராஜேஸ்வரராவ் அவங்களை செய்து முதல்ல அவங்க அறிமுகப்படுத்தி பெண்டியால ராஜேஸ்வரராவ் அப்புறம் இன்னும் வேறு சக்கரவர்த்தி பின்னால் வந்தவங்க. அவங்கள ராஜேஸ்வரராவ் மியூசிக்கில் பாடுற சமயத்தில் அவங்க ஒரு காலத்தில் வந்து ரொம்ப அவங்க உழைச்சிருக்கிறது யாராலும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி உழைப்பெல்லாம் காலைல 7 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் 6 days ஒரு நாள் விடாமல் தினமுமே அந்த மாதிரி உழைச்சிருக்காங்க அவங்க. அப்படி ஒரு பெரிய அந்த ராஜேஸ்வரராவ் சாரோட மியூசிக்கில் அவங்க பாடின பாட்டுக்கள்லாம் ரொம்ப அருமை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஸ்யம்மாவில் காதல் மிஸ்யம்மாவில் பட்டு இந்த இது பிருந்தாவனம் நந்தகுமாரனும் அரியா பருவமடை அதெல்லாம் மறக்கவே முடியாத பாட்டுகள். அதெல்லாம் வந்து ரொம்ப மோகனத்தில் அரியா பருவம் ரொம்ப அருமையாக கொடுத்து. அடுத்தப்பல கேவி மாதேவன் அவங்களை இசையரசிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்த பாட்டு என்னன்னு கேட்ட படம்னாக்க இதய கமலம் தான். இதய கமலம் வந்து ஃபுல்லாக கேவி மாதவனுடைய மியூசிக்கோட திறமை வெளிவந்த படம் இதய கமலம், ஆடவந்த தெய்வம், அதே மாதிரி பாவை வழக்கு. இது 3 தான் சொல்லணும். ஆடவந்த தெய்வத்தில் எல்லா பாட்டுமே எக்ஸம்பிளரி. அதில் வந்து அவர் கேவின்ற ஒரு சிறப்புனாக்கா வந்து மோகனும் கல்யாணம் இந்த மாதிரி மங்களகமன் ராகத்தை வந்து சோகப்பாட்டு போடவே மாட்டார். ஆனால் சுசீலா அம்மாவோட குரல் மேல் இந்த பிடிப்பால் இவங்களுக்காகனே ஒரு சோகப்பாட்டை ஆடவந்த தெய்வத்தில் கடைசி நிலையாக நெஞ்சில் ஒளி வீசும் தீபம்ங்கிற பாட்டை சுசீலா அம்மாவுக்காகவே பாட அந்த அவருடைய கொள்கையை மாற்றிக்கிட்டு மௌனத்தில் பாட வச்சார். அந்த அளவுக்கு சுசீலாவோட வாய்ஸு ரொம்ப சிறப்பாக சிகரமாக இருந்தது. அடுத்தாப்புல சொல்ல வேண்டாம் நம்ம எம்எஸ்வி மெல்லிசை மன்னர். அவரை மெல்லிசை வேலையை கொண்டு வந்தது அவர் தான். அவர் மெல்லிசையில் கொண்டு வந்தது என்ன சொன்னாக்க இவங்களுடைய ராமநாதர் காலத்தில் நல்ல வாயை திறந்து அழுத்தம் கொடுத்து பாடணும். இந்த காலத்தில் இவங்க அப்படியே இவங்களுடைய வாய்ஸ் சவுண்ட் அப்படியே சேஞ்ச் ஆனது எம்எஸ்சி கிட்ட வந்த அப்புறம் தான். எம்எஸ்சி சாரோட பாடுற சமயம் அவங்க கேவி மியூசிக் எம்எஸ்சி மியூசிக் அவங்க ஒர்க் பண்ணுற சமயத்தில் என்னக்கா கேவி மாதவன்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக போய்டும். அவர்கிட்ட போனாக்கா எப்போவுமே ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் கேவி மாதவனாக்கா பிரச்சனையே இல்லைன்னா அவர் ஃப்ரெஷ் வாய்ஸ் தான் வேணும். 1-2 சங்கதி விட்டு போனால் கூட பரவாயில்ல போட யார் கவனிக்கு இப்போ 3 நிமிஷம் பாட்டு யார் இத்தனை சங்கதி யார் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுவார். அதே அவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா சுதி சுத்தம் இருக்கணும், குரல் தெளிவாக தெரியும், வார்த்தை உச்சரிப்பு துல்லியமாக இருக்கணும். இது 3 இருந்தால் போதும், அதுதான் அவருக்கு சிறப்பு. எம்எஸ்சி அப்படி இல்லை. இவங்க சொல்லுவாங்க நாளைக்கு எம்எஸ்சி இருக்கணும்னா இன்று ராத்திரி குளிர் ஜுரம் வந்துடும் அப்படிம்பாங்க சுசீலா. ஒரு பாடலுக்கு வந்து எனக்கு பாடுறது அவர் சொல்கிற மாதிரி பாட முடியலன்னு. ஆமாம், அது வந்து என்னன்னாக்க சரவணா ஃபிலிம்ஸோட படத்தில் அந்த ஒரு நாள் இரவு தன் உறக்கம் பிடிக்கலன்னு படத்தோட்டம் படத்தில் பாட்டு, அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணுற சமயத்தில் இவங்க எம்எஸ்சி ஒரு சங்கதியில் கொடுத்து பாருங்க. இதுன்னு விவசாயம் இல்லை. திடீர்னு பார்த்தாக்க இவங்க அம்மா அழுதுகிட்டே ரெக்கார்டை மட்டும் வெளியே போயிட்டாங்க. இப்போ அவங்க அப்படியே ஃபோன் அங்கே வெளில பூத்து ஃபோன் பண்ணிட்டு கார் வச்சு வீட்டுக்கே போயிட்டாங்க.
எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா திடீர்னு விட்டு போட்டு ரங்கசாமி வந்து எம்எஸ்ஐ திட்டினா, நீ ஏதாவது திட்டிருப்பேன் அந்த அம்மாவை, எல்லாம் போயிருக்க மாட்டாங்க, நீ சிட்டுக்கொடி ஆள் தான், சரியா பண்ணி நான் ஒன்றுமே சொல்லப்பா அப்படின்னு. விஷயம் எம்ஜிஆர் வரைக்கும் போயிட்டு எம்ஜிஆர் எம்எஸ்சி என்ன விஷயம் திட்டினியா அப்படின்னு. ஐயா நான் ஒன்றுமே பண்ணிட்டு அப்புறம் ஃபோனில் கேட்ட சமயத்தில், இல்லை அவர் சொல்லி கொடுத்தளவுக்கு என்னால் அந்த பாட்டை பாட முடியல, அதான் அழுக வந்துடுச்சு, அந்த பாட்டை என்னால் அப்படி பாட முடியுமா எனக்கு தோணலை, வேற யாராச்சும் ரெக்கார்ட் படிக்கங்க அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, நீ தான் வந்து பாடுற, நீ வான்னு சொல்லிட்டு அடுத்து நான் காலைல மறுபடியும் வந்து பாடி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ரகசியம் பரம ரகசியம்னு ஒரு பாட்டு பிரேடித்த பெண்ணில், அந்த பாட்டை விசு வந்து ரொம்ப ரகசியமாக பாடின சுசிலான உடனே ரகசியம் பரம ரகசியம் பாட ஆரம்பித்தாங்க. அவர் சொன்ன ஒன்றுமே கேட்கலம்மா, ரகசியமே கேட்கல, கொஞ்சம் டோன் எழுப்பி பாடுமா அப்படின்னாரு எம்எஸ்சி. இதை சுசிலா பாவி ரொம்ப சிரிச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தங்கம் நிற ரகசியத்தில் நம்ம எல்லாம் ரசிக்கிற பாட்டு இந்த அமுதை பொழுது பாட்டு, டிஜி லிங்க பாட்டு. அந்த பாட்டு ரெக்கார்டிங்கு ஒரே அந்த பாட்டு டேக்கு 20 டேக் எடுத்தாங்கன்னா பார்க்க முடியுமா? 20 டேக் அவங்களால காரணம் இல்லை. அந்த பாட்டு முடியிறப்போ ஒரு தட்டை கீழே போடுவாங்க, தட்டு விடுற சவுண்டு வரும் இல்லையா, அது இந்த வீச் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து வீல்னு கத்திக்கிட்டு தட்டை கீழே போட்டோம். ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகிறதுக்கு சரியாகவே இல்லை. அது சிங்க்ரனைஸ் ஆக போது திருப்பி பாடினாங்க. அப்போல்லாம் எப்படின்னாக்கா இப்போ மாதிரி கிடையாது, ஒரு தப்புனாக்கா திருப்பி முதல்லேருந்து பாடணும். இப்போ அவங்க பாடினாமல் திருப்பி அதே மாதிரி திருப்பி முதல்லேருந்து பாடிட்டு வந்த சமயத்தில் அப்படி 22 டேக் எடுத்தாங்க. அவங்க இப்போ நினச்சா சிரிப்பாக வருது, ஆனால் அப்போ ரொம்ப கஷ்டமாக ரெக்கார்டிங் முடியணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னாங்க சுசிலம்மா. அந்த மாதிரியான பாட்டு இப்படி பல விஷயம் பல சொல்லலாம். எம்எஸ்சி கிட்ட சுசிலம்மா ஒர்க் பண்ணது எல்லாம் அதெல்லாம் தான். இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இளையராஜாவோட எல்லா முதல்லையுமே சுசிலம்மா தான் இருந்திருக்காங்க. அவருடைய முதல் ரெக்கார்டிங்கே சுசிலம்மாவோட எஸ்பியோட தான் ரெக்கார்டிங் அந்த வரல. அதுக்கு அடுத்தாப்புல முதல் படம் அன்னைக்குள்ள ஒரு பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா இளையராஜா பண்ண டூயட் பாட்டில் முதல்ல சேர்ந்து பண்ண சுசிலம்மா தான். தென்னை மரத்தில் திணறல் அடிக்குதுங்கிற பாட்டு அவங்க தான் சுசிலம்மாவோட முதல்ல அவர் டூயட்டே பாட்டு. இந்த மாதிரி இளையராஜாவோட முதல்னு எது எடுத்தோம்னா எல்லாத்துலேயும் சுசிலம்மாவோட பங்களிப்பு உண்டு. ஜெயஸ்ரீ அவர்கள், நீங்கள் பாடுறது, இப்போ நீங்கள் பேசணும் எனக்காக, எந்த பாடலுக்கு நான் ரொம்ப சிரமம் எடுத்து எனக்கு அதே மாதிரியே பாடணும் ரொம்ப சிரமப்பட வச்ச பாடு இது சுசீலா அம்மாவோட பாட்டில்? முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு குரல், என்னோடய மானசீக குருவாக கூட நான் நினச்சிட்ருக்கேன் சுஷீலா அம்மாவை. அவங்கள பற்றி எனக்கு ஒரு 2 வார்த்தை பேச வாய்ப்பளித்த புதுயுகம் சேனலுக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய முதல் நன்றி. அவங்களுடைய பாட்டு வந்து எனக்கு இந்த காலம் இதில் வந்து வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்களோட உச்சரிப்பு எனக்கு கரெக்டாக வரணுமே. ஏன்னா ஈவந்தோ அவங்களுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் அவங்களுடைய உச்சரிப்பு இன்றைக்கி இதுவரைக்கும் எந்த பாடகிக்கும் கிடைக்கல. ஒரு வார்த்தை பாடினாங்கனாலும் அது அவ்வளவு ஸ்பஷ்டமாக அப்படியே நம்ம மனசை தொடுற மாதிரி இருக்கும். அதில் இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் எம்எஸ்வி ஐயாக்கிட்டேயும் ஒரு 17 வருடம் நான் ஒரு பணிபுரியும் எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. அவர்கிட்டையும் இந்த பாடல் அவர் எப்பவுமே பாடும்போது இந்த பாடல் நான் பாடுவேன். பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம், இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கம் இல்லை, என்னறிய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. இதை முதல்ல பாடும்போது பாட்டாக பாடக்கூடாது, இது ஒரு தாலாட்டு. அப்போ நீ அந்த ஒரு குழந்தைய உன் மடியில் வச்சுட்டு தாலாட்டினா எப்படி பாடுவையோ அப்படி பாடுன்னு எம்எஸ்வி ஐயா சொன்னார் எங்களுக்கு. அப்போ நான் நினச்சேன் இதை வந்து அவங்க பாடி முடித்து போன பாடலை பாடும்போது எனக்கு இத்தனை தடவை சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா இசையரசி அம்மாவுக்கு அவர் எப்படி சொல்லி கொடுத்துருப்பார், அதை அவங்க எப்படி உள்வாங்கியிருப்பாங்க. அதில் ஒரு 10% நாங்கள்லாம் பாடுறோமாங்கிறதே எங்களுக்கு இன்னும் தெரியலை. 10% பாடினாலே எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமை. ஸோ அவங்களுடைய ஒரு பாடல் இல்லை, எந்த பாடல் சுஷீலா அம்மா அது எடுத்தாலும் அதை நான் வந்து ஒரு 50 தடவையாவது கேட்கணும். கேட்டால் அதை முதல்ல கேட்கணும். ஒரு ஆலய மணிய ஓசையை நான் கேட்டேன், ஒரே மூச்சு சஸ்டெயின் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த சஸ்டெயினிங் எங்கேயுமே கட் ஆகக்கூடாது. எப்போவுமே தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள், அது வரைக்கும் ஒரே மூச்சு. தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக
உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். இந்த 2 லைனில் நீங்கள் எங்கே கட் பண்ணி பாடினாலும் அந்த பாடலோட அழகே போயிடும். அது எப்படி தான் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ அந்த தம், அந்த மூச்சு, அவங்களுடைய அந்த லங்ஸ் பவர் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒரு லைனை எடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு வீணையை எடுத்து மீட்டினா எப்படி இருக்கும். அவங்களோட குரலை கேட்கும்போது எனக்கு அந்த வீணையை மீட்டுற ஒரு அந்த சந்தோஷம் தான். உங்கள் குரலும் அப்படியே நீங்கள் பாடும்போது அப்படியே சுசீலா குரலும், பேசும்போது தான் உங்கள் குரல் வேற என்ன எனக்கு தெரியுது. உண்மையாகவே சொல்கிறேன், நன்றி. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் ரொம்ப இது ரொம்ப ஒரு பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு ஐம் ஸோ விளக்கின விதமே ரொம்ப, ஏன்னா நாங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ப மாட்டாங்க, பஞ்சிங் பண்ணியிருப்பாங்கலாம் இப்போ நிறைய வந்துருச்சு இல்லையா. பட் நீங்கள் இதை பார்க்கும்போது இன்னும் அந்த டெடிகேஷனோட, இன்னும் அந்த உச்சரிப்போட, அந்த சொற்செறிவோடு நீங்கள் பாடுறது ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றி. நன்றி ஸ்ரீதர் அவர்கள், அடுத்த பாடலுக்கு போயிடலாமா? எஸ் சார். அடுத்தது ஒரு பாடல் வந்து புதிய பறவை படத்தில் இந்த சாங்கு, உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். அதாவது லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ லைவ்லியாக கவிஞர் கண்ணதாசனும் சரி, கவிஞர் வாலியும் கொடுத்துருக்காங்க சார். இந்த இதில் அந்த பியானோ பீட்டு எங்கள் நிட்டிஷ் வாசிப்பார், கேளுங்க, அவ்வளோ அருமையாக வாசிப்பார். ஒரிஜினல் எங்கள் பிளேயர்ஸ் வாசிப்பாங்க சார், தட்ஸ் ஆல். அது முடித்த பிறகு சிவாஜி கணேசன் எஸ் அப்படின்னு, அப்புறம் சாங் எடுப்பாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த பாட்டு இந்த சாங் பாடினேன். தேங்க்யூ சார். ப்ளீஸ். உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். பாட தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். உறவுதான் ராகம், உயிரெல்லாம் பாசம், அன்பு கொண்ட நெஞ்சில்
அனுபவம் இல்லை. பெண்ணை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? என்ன பாட தோன்றும்? உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்? என்ன பாட தோன்றும்? இந்த உச்சரிப்பை பற்றி சொல்லுங்களேன். உச்சரிப்பை பற்றி சொன்னேன். இந்த பாட்டு இந்த பாட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன். சில பாட்டு கேட்டோன்னாக்க அப்போ தான் புதுசாக கேட்குற போல இருக்கும். எத்தனை வருஷத்து அந்த இதில் இந்த பாட்டு ஒரு பாட்டு எவ்வளோ இப்போ எத்தனை தடவை கேட்டாலும் இப்போ தான் புதுசாக அப்போ தான் கேட்குற போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஃப்ரெஷ்னஸ், ரிச்னஸ் எல்லாமே இந்த பாட்டில் உண்டு. அவங்களுடைய உச்சரிப்பு பற்றி இப்போ உச்சரிப்புக்கு வரும். உச்சரிப்பை பற்றி சொல்லணுன்னாக்க அவங்க எந்த மொழியில் பேசினாலும் அந்த மொழியை அவ்வளோ துல்லியமாக உச்சரிக்கிறதுல சுசீலா கணக்கர் யாருமே கிடையாது. அது காரணம் என்னன்னு கேட்டாக்க அந்தந்த மொழிகள் அவங்கள தங்களுடைய சொந்த மகளாக ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. அதனால் அது அத்தனை மொழி அவங்களுக்கு தாய்மொழியாகவே ஆகிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் இன்னும் சொல்கிறாக்க ஆரம்பத்தில் அவங்க பாட வந்த புதுசில் அன்புங்கிற படத்தில் ஒரு பாட்டு படத்துக்கு கூப்பிட்டார். டிஆர் பாப்பா கூப்பிட்டார். இப்போ எப்படியா சொல்கிறேன், டிஆர் பாப்பா அப்போ கூப்பிட்டப்போ உச்சரிப்பு சில திருப்பி அனுப்பிச்சார். அந்த சமயத்தில் அவங்க எப்படியோ அதுக்காக மனம் தளர்ந்து போயிடல. உடனே ஏவிஎம் ஏவிஎம் கான்ட்ராக்டர் சமயத்தில் லட்சுமி நாராயணன் மாஸ்டர் ஒரு வச்சு தமிழ் கற்றுக்கிட்டு தமிழை துல்லியமாக பாட வச்சு அதுக்கப்புறம் பாடினதுக்கப்புறம் டிஆர் பாப்பா அதுக்கப்புறம் அதே டிஆர் பாப்பா பின்னால் அவருடைய எந்த பாட்டாலும் முதல் பாட்டு சுசீலா பாட வைக்கிற சென்டிமெண்ட்டாக வச்சுட்டார். அந்த மாதிரி ஜெயிச்சாங்க அது உச்சரிப்பில். அந்த அதே மாதிரி மலையாளத்தில் பாட்டாக்க தட்சிணாமூர்த்தி மாஸ்டரால் அவங்க மலையாளத்துக்கு போனாங்க. சீதாங்கிற படம். அந்த படத்தில் முதல் பாட்டு பாட்டு பாடி உறக்கான்னா தாமரப்பும் பழுதலேன்னு அந்த ரா வித்தியாசம் இருக்கு இல்லையா, மலையாளத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும். அந்த உச்சரிப்பு சரியாக வராமல் அவங்களுக்கு நுண்ணாக்கில் பிளட்டே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு திருப்பி போய் ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்டே மறுபடி போய் அந்த நைட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த உச்சரிப்பு சுத்தமாக பாடி கொடுத்தாங்க. அப்போ சின்ன வயசு. அப்போது ஒரு சின்ன வேர்டு கூட அவங்க ஒரு தப்பே பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன வேர்டு கூட அவங்களுக்கு உறுத்தக்கூடாது அவங்களுக்கு. அந்த மாதிரி மீனிங் கேட்டு ப்ரொனன்சியேஷன் கேட்டுக்கிட்டு அதை எப்படி உச்சரிக்கணும்னு இது தமிழில் பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த ராரெல்லாம் ஒரே வித்தியாசம் தான், வல்லினம் தான் சொல்லுவோம். அந்த வல்லினத்திலே கூட சில சமயத்தில் சில மாத்திரை கம்மியாக உச்சரிக்கணும், ஜாஸ்தியாக உச்சரிக்கணும்னு அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு அந்த வித்தியாசத்தை பட்டு அவங்க ஒரே பாட்டில் பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பங்காளின்னு ஒரு படம், சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும்னு ஒரு பாட்டு பங்காளி படத்தில் தட்சிணாமூர்த்தி மியூசிக்கில். அந்த பாட்டில் இந்த சின்ன அரும்பில் சாவை எப்படி யூஸ் பண்ணோம், சிரிப்பையில் எப்படி சிரிப்பைக்கு கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணோம். அந்த வித்தியாச துல்லியமாக அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிளாக இது சொல்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த உச்சரிப்பு சுத்தம் எந்த மொழியானாலும் சரி அவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக பாடுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த பர்ஃபெக்ஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் அசெட் ஆஃப் சுசீலா. அதனால தான் நௌஷாத் அவர்கள் மலையாளத்தில் இது பண்ணும்போது நௌஷாத் யூஸ் பண்ணுற சமயத்தில் நௌஷாட் முதல்ல பாட போன சமயத்தில் அவர் இந்த கனவு கண்ட காதல் கதைகள் நாச்சிய பாட்டு பாடினதுக்கப்புறம் கமல்ஹாசனை கோச்சிக்கிட்டார். என்னப்பா இந்த வாய்ஸ் எத்தனை நாள் கொண்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணாமல் டேட்டா கொண்டு சத்தம் போட்டான். அதே நௌஷாத் பின்னால் துவனிங்கிற மலையாள படம் நம்ம பிரேம்நசரோட கடைசி படம், அந்த படத்துக்கு அவரை கான்ட்ராக்ட் போடுற சமயத்தில் கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட்லேயே சுசீலாமா தான் பாடணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை சேர்க்க சொன்னார். சுசீலா பாடினா தான் நான் மியூசிக் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நௌஷாத்தாலேயே பாராட்டப்பட்டது அந்த உச்சரிப்பு சுத்தங்கிறது. அதே மாதிரி ஸ்ரீராமச்சந்திராவோட சேர்ந்து முதல்ல டூயட் பாடின ஒரே ஆள் சுசீலாமா தான். அதுவும் இந்த வஞ்சிக்கோட்டை படத்தில் ஒரு பாட்டு ஜஸ்ட் ஒரு 2 சின்ன பிட் தான். ஸ்ரீராமச்சந்திரம் கனகமில்லாம் சுற்றம் அவனே ஜெயராம் இந்த இவருக்கு யாருக்கு இந்த அபய் சண்முகத்துக்கு இவர் பாட்டிருப்பார், இவர் ராமச்சந்திரா பட்டிருப்பார். இந்த சின்ன பையனா டெய்சி ராணிக்கு சுசீலம்மா பட்டிருப்பாங்க. அதை அவங்கள்டே சொல்லுவாங்க, ராமச்சந்திராவோட சேர்ந்து பண்ண ஒரே படகு நீங்கள் தான்மா அப்படின்னு சொன்னேன். அது பெரிய விஷயம் உங்களுக்கு. அது அடுத்த பாடல். அடுத்து வர ஒரு பாட்டு ஒரு யாருமே கேட்டிராத பாடல், ஆனால் கேட்டிருக்கும் பாடல் அப்படின்ற போது என்னன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஒண்டர்ஃபுல் படம் சார், ஆண்டவன் கட்டளைன்ற படம் அது. இதில் லிரிக்ஸை நான் ஒரு வார்த்தை சொல்லணும். தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது
தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும்பொழுது. அதே போல் நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நானும் என்னும் பெண்மையிலே தொட்டில் கட்டும் பெண்மை இது. கவித்துவம் என்ன நான் சொல்கிறேன், முதல் லைன் எடுத்தால் கடைசி லைன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட கவித்துவம் சார். இந்த பாட்டு எல்லாமே டூயட் கேட்டிருப்பீங்க. பட் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் எங்களுடைய கோல்டன் ஜூபிலி தான் இதை ஆரம்பித்தோம். பால்ராஜ் பாடினார். என்ன ஜெயஸ்ரீ பாடுவாங்கன்னா இதில் அவங்க ஹம்மிங்லேருந்து எடுப்பாங்க. அந்த வருதில்ல எம்எஸ்பியை ஒரு சல்யூட் கொடுக்கணும் சார். முதல் கம்போசிஷனில் வந்து அது வேறு மாதிரி பண்ணிப்பார். செகண்ட் கம்போசிஷனில் மொத்த டியூனையும் மாற்றிருப்பார், சாங்கையுமே மாற்றி கொடுத்துருப்பார். தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு ஹம்மிங்கை ஜெயஸ்ரீ எடுத்து பாடுவாங்க. இந்த ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து இந்த சூப்பர் சாங். லெட்ஸ் லிசன் டு திஸ். அமைதியான நதியினிலே 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 ஓடும் கட்டும் மென்மை இது. அந்தியில் மயங்கி விழும் காலையில் தெளிந்து விடும் அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். ஹோய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும். அந்த பாவம் பாட்டை பார்த்தோம்னாக்க இது ஹரிகாம்போஜி ராகத்தில் எம்எஸ்சி போட்டிருக்காரு. இதை வந்து ரொம்ப மைல்டாக மேலே சொன்னப்பல முதல்ல ஒரு தினம் முதலையும் சார்ந்த ஒரு தினம் முதல்ல போடுறதும் மனசு அழுட்டு போகும், இதுவும் அழுட்டு போகும். இந்த பாட்டு எவ்வளோ மனசு கொந்தளிப்பு இருந்தாலும், எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தாலும், இந்த பாட்டை மட்டும் அடங்கி நம்ம அப்படியே ஒரு தடவை கேட்டோன்னு வச்சுங்களேன், அத்தனை ப்ரெஷர் எல்லாமே அப்படியே மனசு ஒரு சாந்தம் வந்துடும். அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் ஆகுது, டயபெட்டிஸ் ஆகுது, எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை விட பெரிய மியூசிக் தெரப்பி எதுவுமே இருக்க முடியாது. இந்த ஒரு பாட்டுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி இப்போ அவங்க பாவம் சொன்னீங்க, இந்த பாவம்னா இருக்கா, அவங்க என்ன சுசிலம்மா என்ன சொல்லுவாங்கனாக்க, பாவத்தை எப்படின்னாக்க முதல்ல அவங்க பாட வர சமயத்தில் அப்போல்லாம் கேரக்டரோட அமைப்பு என்ன, அந்த சுச்சுவேஷனை சூழ்நிலை என்ன, இந்த சூழ்நிலையில் பாடுறாங்க எல்லாத்தையும் மியூசிக் டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாரு. யார் பாடுறாங்க சொல்லி கொடுத்த உடனே யார் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாய்ஸை இவங்க மைண்டில் கொண்டு வந்து, அவங்க பேசுகிறப்ப எப்படி இருக்கும், அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பாவம் எப்படி வரும், அதை இவங்களே மைண்டில் கால்குலேட் பண்ணிடுவாங்க. கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து துல்லியமாக தான் குரலில் கொண்டு வந்து கொடுக்குறதால நடிக்கிறவங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சுலபமாக போயிடும். இவங்க பாட்டுக்கு அவங்க வந்து ஏற்றப்பல வாயை வச்சு கொஞ்சம் நடித்தாலே போதும். இவங்க பாடல ஒரு 10 படங்க அவங்க பாவத்தை காட்டினாலே போதும். இதை வந்து எல்லா ஆக்ட்ரஸுமே சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஜமுனா அம்மா வந்து அது ரொம்ப சொல்லுவாங்க. ஏன்னா சுசிலாம்மா ஜமுனா அம்மா வாணிச்சதான் சொல்லுவாங்க, சுசிலாம்மா செய்கிறதுல சுசிலாம்மா பாடிட்டு போகிறதுல எங்களுக்கு வந்து பாதி பலம் எங்கள் பாதி கஷ்டம் குறைஞ்சிடும், ரொம்ப சமையல் நம்ம நடிச்சுட்டு போயிடலாம் அப்படி சுசிலாம்மா பாடுறாங்கன்னாக்க. அப்படி அந்த அளவுக்கு அவங்க வந்து பாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த பாவத்தை கூட என்னன்னாக்கா, இந்த கேரக்டருக்கு ஒரே பாட்டில் 2 கேரக்டருக்கு தகுந்தாப்பில் பாட சமயம் மெச்சூரிட்டி கொடுப்பாங்க சார் அவங்க. அதே மாதிரி அந்த கேரக்டர் வந்து வயசான கேரக்டர்னா அதுக்கு ஒரு தெரிஞ்சு. இப்போல்லாம் என்னென்னாக்கா வயசானவங்க பாடினாக்கா ஒரு மாதிரி நடுக்கத்தை கொண்டு வந்து பாடுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவங்க
ரெகுலர் வாய்ஸ் தான் பாடுவாங்க. அதே வாய்ஸ் சின்ன குழந்தைக்கு பாடுறப்போ அதே மாதிரி தான் பாடுவாங்க. பெரியவங்க பாடுறப்போ ஒரே வாய்ஸ் தான் பாடுறது. இந்த ஜிம்மிக்ஸோ மிமிக்ரியோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. குரல்லே அதை காமிச்சிருது. குழந்தைகளுக்கு பாடுறது பார்த்தாக்க இந்த தெலுங்கில் இந்த பாலக்கடகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு தெலுங்கில் இருக்குது. அதான் பக்த பிரகலாதா படத்தில் சொன்னாக்க நாராயண மந்திரம் அது மாதிரி அந்த படத்தில் எல்லா பாட்டும் ரோஜாரமணி குழந்தைக்கு பாடிருக்காங்க. நிறைய குழந்தை ஆர்டிஸ்ட் பாடிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா இந்த வயசானவங்களுக்கு பாடுற சமயத்தில் ஸ்கூல் மாஸ்டருங்களை படத்தில் சௌகர் ஜனமாவுக்கு ஒரு பாட்டு பாடிருப்பாங்க. தன்னன் தனிமையிலே உடல் தள்ளாடும் வயதினிலேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு கேட்டால் ஆக்சுவலாக சாதாரணமாக தான் பாடுறாங்க. அவங்க ரேடியோவில் கேட்குற சமயத்தில் அந்த ரேடியோவில் கேட்குறப்பே என்னன்னாக்கா ஒரு வயசான அந்த மெச்சூரிட்டி எப்படி இருக்கும், வயசான பாடக்குள்ள மெச்சூரிட்டி எப்படி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரே பாட்டில் மகளுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து ஒரே பாட்டை பாடிருப்பாங்க. ஒரே பாட்டில் ஒரு நாள் இரவு பகல் போல் கனவுங்கிற பாட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டாக்டருக்கு பாடுறது, செகண்ட் ஹாஃப் வந்து அம்மாவுக்கு பாடுறது. ஒரே வாய்ஸ் தான் பாடிருப்பாங்க. வாய்ஸ் வித்தியாசம் கிடையாது. அதே குரல் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மதருக்கு பாடுற சமயத்தில் அந்த வாய்ஸ் வந்து ஒரு மெச்சூரிட்டி தெரியும். வாய்ஸ் ஒரு மெச்சூரிட்டி தெரியும். இளமைக்கு தவிர ஒரு மெச்சூரிட்டி தெரியும். அந்த மெச்சூரிட்டி கொண்டு வந்து பாடுறதுங்கிறது யாராலும் முடியாது. அவங்கள பொறுத்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொன்னது. இது தமிழ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயுமே அவங்க பாடின ஒரியா ஆகட்டும், சிங்களம் ஆகட்டும், அப்புறம் கன்னடம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், எந்த லாங்குவேஜ் துளு ஈவன் இது மாதிரி மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே அவங்க பாடிருக்காங்க. அது மாதிரி சிங்களத்துலேயும் பாடிருக்காங்க. எந்த பாட்டு எடுத்தாலும் அந்த பாவம், அந்த தாளம், அந்த ராகம் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து அதை டெடிக்கேஷனோடு செய்வாங்க. அந்த டெடிக்கேஷனோட கற்றுக்கிறதுக்கு பற்றி ரொம்ப பெரிய விஷயம் சார். இதுக்கு இன்ஃபேக்ட்டு ஒரு ரிகர்சல்னாக்க எவ்வளோ ரிகர்சல் இருப்பாங்க தெரியுமா. அவங்க வந்து ஒரு பாட்டுனாக்கா நம்ம வந்து ஈஸியாக 3 நிமிஷம் நம்ம கேட்டு விட்றோம். ஆனால் அந்த 3 நிமிஷம் பாட்டுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு நாளில் பெரும்பகுதி செலவு பண்ணுவாங்க அந்த ஒரு பாட்டுக்கே. அப்போ மற்ற பாட்டுக்கெலாம் ஒரே பாட்டில் 5-6 பாட்டுனாக்கா பார்த்துங்க இப்போ எவ்வளோ சிரமப்பட்டுருக்கணும். அதனால் அந்த டெடிக்கேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அது அவங்க ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்போடு செஞ்சதுனால தான் அந்த பாவம் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஜெயஸ்ரீ அவர்கள் எம்எஸ்வி கூட ரொம்ப வருஷமாக இருந்தீங்க. அவர் சுசீலாவை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காரா? இல்லை, அவர் எப்போ பேசும்போது அவருக்கு 2 பேர் தான் ஞாபகம் வரும், டிஎம்எஸ் ஐயா, சுசீலாமா. அவர்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக இந்த பாடலை எப்படி இசை அமைச்சிங்க அப்படின்னு நாங்கள் என்றும் எம்எஸ்சியில் ஒரு 4 வருஷம் கண்டினியூஸாக அவரை டெய்லி பார்க்குறது அந்த மாதிரி இருக்கச்சு அவர் சொல்லுவார், அது என்னவோ அதெல்லாம் கடவுள் கொடுத்ததானா எனக்கு இந்த 2 பேர் தான்ட்டு. அப்பவும் அந்த 2 பேரை தான் அங்கே கொண்டு வருவார், சுஷீலாமா, டிஎம்எஸ் ஐயா, இவங்க 2 பேரை. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும். இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம கந்தர்வ காயகன் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோட ஒரு பேட்டி இருந்தது. அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ பின்னணி பாடகிகளோடு நீங்கள் பாடியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச ஒரு பின்னணி பாடகி? அப்போது அவர் சொன்னார், நான் சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் சொல்லி தான் தீருவேன் அப்படின்னு சொன்னார். என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் குரல்னால் அது பி சுஷீலாமா. கந்தர்வ காயகன் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அக்செப்ட் பண்ணி சொல்ல மாட்டார். அவர் சொன்ன உடனே எல்லாரும் அதை ஆமோதிச்சாங்க. அவங்க எந்த ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்து நின்னாலும் அப்படியே சரஸ்வதி தேவி வந்து பிரதட்சணமான மாதிரி இருப்பாங்க. சரஸ்வதி தான், அவங்க சரஸ்வதி தான் அப்படின்னு அவரே சொல்கிறார். சரஸ்வதி தான், அதை நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவங்க அந்த மாதிரி அவங்க பாடுறதா இருக்கட்டும், அவங்களுடைய தோற்றமாக இருக்கட்டும், அவங்க பழகும் விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தெய்வீகமாக இருக்கும். அது நிச்சயமாக சார், அதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா? அவங்க அம்மாவுடைய பெருமையை இன்றைக்கெல்லாம் பேசலாம். இன்றைக்கி ஹோல் டே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் புது யுகத்தில் பேட்டி எடுத்தாலும் பி சுஷீலா அம்மாவுக்காகவே ஒரு சாப்டரை நம்ம கொண்டு வரலாம். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ நல்ல 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 விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. கரெக்ட், எபிசோட்ஸாக போகலாம். கரெக்ட் சார், நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன். இது யேசுதாஸா சொல்லிட்டா யாரும் தப்பாக எடுத்துக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இல்லை, உலகத்திலேயே சொல்கிறேன், ஒரு நடிகர்னா அது சிவாஜி கணேசன் சார். அதே போல் ஒரு பாடகர்னா அது டிஎம்எஸ் சார். ஒரு பாடகின்னா அது சுசீலாமா. எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தோம் சார். சாப்பிட்ற அரிசி பருக்கையில் அவங்க பேர் இருக்கும் சார். இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்கான்னா அவங்க பாட்டு பாடி தானே சார் வந்திருக்கோம். 51 வருஷம் இந்த ஜேர்னி இல்லையா? இந்த ஒரு பாட்டு, அடுத்த ஒரு பாட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம், அதை கேளுங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
சென்றன அங்கே. கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கே. கால்கள் இங்கே மேனியும் இங்கே கால்கள் இங்கே மேனியும் இங்கே காவலின்றி வந்தன இங்கே. கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கே. மணி கொண்ட தரமொன்று அனல் கொண்டு வெடிக்கும் அனல் கொண்டு வெடிக்கும். மணி கொண்ட தரமொன்று அனல் கொண்டு வெடிக்கும் அனல் கொண்டு வெடிக்கும். மலர் போன்ற இதழின்று பனி கண்டு துடிக்கும். மலர் போன்ற இதழின்று பனி கண்டு துடிக்கும். துணை கொள்ள அவனின்றி தனியாக நடிக்கும். துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம்? கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கே. கண்கள் எங்கே. இனம் என்ன குணம் என்ன குலம் என்ன அறியேன் குலம் என்ன அறியேன். ஈடொன்றும் கேளாமல் என்னை அங்கு கொடுத்தேன். கொடை கொண்ட மத யானை உயிர் கொண்டு நடந்தாள். குறை கொண்ட உடலோடு நான் இங்கு மெலிந்தேன். கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கே. கண்கள் எங்கே. ஒரு சில ஒரு வருஷத்துக்கு முன்னால் சார் நம்ம ஆஃபீஸ்லேருந்து போன ஒரு பசங்க ஒரு படத்துக்கு போயிட்டு டிக்கெட் இல்லைன்னு திரும்பி வந்தாங்க. ஏன்னு கேட்டால் 2-3 பேர் தான் வந்திருந்தாங்க அப்படின்னாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. பக்கத்து தேட்டரில் இன்னொரு படம் ஓடிட்டு இருந்திருக்கு. 100-120 நாளைக்கு மேலே ஓடிட்டு இருந்திருக்குது. அது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா கர்ணன். ரீரிலீஸ் அப்போ அது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. புது படத்துக்கு வந்து ஆள் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு படம். நடிகர் திலகம், மெல்லிசை மன்னர்கள் இசை, கண்ணதாசன் வரி, டிஎம்எஸ் சுசீலான்ட்டு இன்னும் ஒரு 60 வருஷமுக்கு அப்புறம் வந்தும் 100 நாளைக்கு மேலே ஓடுதுன்னா இன்னும் ஒரு படைப்பு. எல்லா பாடலும் அதில் எல்லா பாடலும் ஹிட்டு. பாடலும் இன்னைக்கு உள்ளத்தில் நல்ல உலகம்னா எல்லாம் கீழே அழுதுட்டு தானே இருக்காங்க. சார் நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போது எல்லா சகல டிவிலையும் சேனல்ஸ்லேயும் போடுறாங்க காம்படிஷன் எல்லாமே. இளைஞர்கள்லாம் பாடுறாங்க. யாரோ
வசதி குறைந்தவர்கள் பாடுறதுக்கே கற்றுக் கொடுக்க கூட காசு கொடுக்காதவங்கலாம் பாடுறாங்க. பட் பாடுறவங்கள யார் ஜெயிக்கிறாங்கன்னா இந்த பழைய பாடல்கள் பாடுறவங்க தான் சார் ஜெயிக்கிறாங்க. இதுதான் சத்தியமான வார்த்தை. கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரே ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். இவங்க அமிச்சிட்டாங்க எல்லாரையும், கவியரசு கண்ணதாசன் மெல்லிசை மன்னர்கள்லாம் பெங்களூர் போய் ஒரு வாரத்தில் கம்போஸ் பண்ணி வாங்கன்னு அமிச்சிட்டாரு. அங்கே போயிட்டு 3 நாளில் எல்லா பாட்டையும் முடிச்சுட்டாங்க சார். இவங்க என்ன தெய்வம் சார். முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, அடுத்தது 4 நாள் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. பெங்களூர் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வராங்களாம். அதாவது மனுஷனாக பிறக்கிறது மானிடராதல் அரிதுன்னுவாங்க. ஆனால் கவியரசு கண்ணதாசன் மாதிரி, எம்எஸ்வி சார் மாதிரி, டிஎம்எஸ் சார் மாதிரி, சுசிலா மாதிரி அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் சார். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், கைகளால் நான் மலர்ந்தேன். உள்ளத்தால் வள்ளல்தான் ஏழைகளின் தலைவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். மன்னவா உன்னை நான் மாலையிட்டால் மகிழ்வேன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தின் இறைவன், ஆலயத்தின் இறைவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். டீம் 360 டிஜிட்டல் அசெட்ஸ் கிரிப்டோ கரன்சி வழங்கும் இசையரசி பி. சுஷீலாவை கொண்டாடும் சிறப்பு திரையாடல். முழு தொகுப்பை கிறிஸ்துமஸ் தினத்தன்று இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள்.